ஈடுக்கு மட்டுமல்ல 5 நேரமும் இரையச்சம் உள்ளத்திலே இடம்பெற்றிருக்குமே. ஆனால் வாங்கு சொன்ன உடனே தொழில், துறை, ஆட்சி, அதிகாரம் எதுவாக இருந்தாலும் விடக்கூடிய பண்பு யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ இரையச்சத்தை மேற்கொண்ட மனிதன் என்பதாக நாங்கள் சொல்வோம். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எதுவெல்லாம் இரையச்சத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றிக் கொண்டு வருமையானால் மின் அம்ரிஹி யுஸ்ரா அல்லாஹ் வாக்களிக்கிறான். மறுமை வேறு உலக வேலைகளையும் நான் அவனுக்கு நேசப்படுத்திக் கொடுப்போம். இரையச்சத்தோடு மனிதன் வாழ்வானே. ஆனால் இரையச்சம் அவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏவல், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து விளக்கல் இரண்டும் தரப்பட்டிருக்கிறது. இது இரண்டும் நம்முடைய உள்ளத்திலே இடம்பெற வேண்டும். அல்லாஹ் என்ன விளைவிக்கிறார்? வயது வந்ததிலிருந்து இறப்பு வரையிலும் அவர் எந்த சூழ்நிலை மனிதன் வாழ்ந்தாலும் சரி, வியாதியிலே, மகிழ்ச்சியிலே, கவலையிலே, துயரத்திலே, துன்பத்திலே வாழ்ந்தாலும் சரி, எப்படி வாழ வேண்டும் என்று கூறியிருக்கிறான், என்ன செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறான், அந்த நிலையிலே அவனை நிறைவேற்ற வேண்டும். எதை விட வேண்டும் என்று சொன்னால் அதை விட வேண்டும். விடவில்லை என்று சொன்னால் உலகத்திலும் சோதனை, இறப்புக்கு பிறகு சோதனை. சில விஷயங்களிலே அல்லாஹ் தஆலா இறப்புக்கு பிறகு தண்டனை கொடுப்பான். சில விஷயங்களே அல்லாஹ் உலகத்திலும் தண்டித்து ஆகிரத்திலும் தண்டிப்பான். அதற்கு ஏராளமான விஷயங்கள் நிறைந்திருக்கிறது. குறுகிய நேரம் இங்கே ஜும்மாவுடைய உரை, அதனால் சுருக்கமாக உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுவோம், நீங்கள் விளக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏவப்பட்டதும் மனிதனுக்கு நலன், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து விளக்கப்பட்டதும் மனிதனுக்கு நலன். இந்த இரண்டையும் மனிதன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வாழ வேண்டும். உதாரணமாக ஒரு வீதியிலே சிக்னல் லைட் எரிகிறது, சிக்னல் லைட் எரிகிறது, பச்சை லைட் விடுகிறது, சிவப்பு லைட் விடுகிறது. இரண்டும் மனிதனுக்கு நலன். மனிதன் புரிய வேண்டும், நான் யார், நான் முதல் மந்திரி, நான் நாட்டை ஆளுபவன், நான் அறிவாளி என்பதனால் சிவப்பு லைட் விழுந்த உடனே அந்த வண்டியை அவன் செலுத்துவானால் அவன் அறிவாளி அல்ல, அவன் அறிவாளி அல்ல, புத்திசாலி அல்ல. சிவப்பு லைட் உனக்கு நலன். இதற்கு மேலே போனால் அங்கே விழுகின்ற மற்ற வண்டிகளில் நீ சிக்கிக் கொள்வாய். இது உபதேசிக்கிற சிவப்பு லைட். இதே போன்றுதான் சகோதரரை, அல்லாஹ்வுடைய விளக்கல் வந்ததற்கு பிறகு இதை நீ உபயோகிக்காதே, வட்டி வாங்காதே, புறம் பேசாதே, பொருள் சொல்லாதே, அடுத்தவருடைய பொருளை அபகரிக்காதே, அமானியத்தை பாதுகாத்துக் கொள், வாங்கின கடனை கொடுத்துக்கொள், கொடுக்கவில்லை என்றால் இந்த தண்டனை. இறைபுறத்திலிருந்து எதற்காம் விளக்கப்பட்டதோ சிவப்படை. இப்போ எனக்கு அறிவு இருக்கிறது, வாழ்வம் இருக்கிறது, நான் பலத்தோடு இருக்கிறேன், ஆயுத பலத்தோடு இருக்கிறேன். ஆயுதபலமும் பணபலமும் மனிதனை மிரட்டும். ஆயுதபலமும் பணபலமும் செல்வாக்கும் மனிதனை கெடுத்துவிடும். சகோதரர்களே, ஈமானுடனே இருக்க வேண்டும். சஹாபாக்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் ஆட்சி புரிந்தார்கள், பணபலத்தோடு இருந்தார்கள், செல்வாக்கோடு இருந்தார்கள், ஆயுதபலத்தோடு இருந்தார்கள். பணம் புரளவில்லை, ஈமானை இறக்கவில்லை. ஆனால் அதோடு சரியாக இருந்து வாழ்க்கை இழந்து விட்டு போனார்கள். சிவப்பு லைட் சொல்லுகிறது நீ செல்லாதே, பச்சை லைட் சொல்லுகிறது நீ போ. போகாமல் இருந்தால் உனக்கு வேதனை, தண்டனை. பச்சை லைட் விழுந்ததற்கு பிறகு வண்டி நிற்குமையானால் பின்னால் அவர்கள் வண்டி ஒன்றோடு மோதும், அது உனக்கு விளை. இந்த 2 உதாரணத்தை எப்பொழுது மனதில் வைத்துக் கொண்டு வாழ்க்கை கொண்டு போக வேண்டும் சொல்கிறேன். ஏவப்பட்டை பூரா எனக்கு நலன், ஏவப்பட்டதை செய்யவில்லை என்றால், பச்சை லைட் விழுந்ததற்கு பிறகு வண்டி போகவில்லை என்றால் பின்னால் வருகிற வண்டி மோதி நீ நசுங்கி விடுவாய், செத்து போவாய், மடிவாய். அதே போன்று இறைக்கட்டளை வந்துவிட்டது, வாங்கி சொல்லப்பட்டு விட்டது. எந்த துறையில இருந்தாலும், திருமணத்தில் இருந்தாலும், மரணத்தில் இருந்தாலும், ஆட்சி பீடத்தில் இருந்தாலும், ஆஸ்பத்திரியில் இருந்தாலும், பரீட்சையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு தயாராகிவிட வேண்டும். இல்லை இல்லை, உன் மனவீழ்ச்சியை பூர்த்தியாக்குவதற்காக உட்கார்ந்து கொண்டிருப்பாயானால் பின்னால வண்டி மோதுவதை போல் அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டதற்காக வேண்டி சில நேரங்களில் அல்லாஹ் உலகத்திலும் தண்டிப்பான், உலகத்திலும் தண்டிப்பான். சில அமல்களுக்கு உலகத்தில் தண்டனை அல்லாஹ் வச்சிருக்கிறான், சில அமல்களுக்கு தண்டிக்க மாட்டான், பிறகு தண்டிப்பான். ஆக அன்பான சொல்வதே, வாழ்க்கையில் லட்சியத்தை புரிய வேண்டும். இறை லட்சியத்தின் பேரிலே வாழ்வை கொண்டு போக வேண்டும். கொண்டு போகையானால் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வே சொல்லிவிட்டானே, இறை அச்சத்தை மேற்கொள், விளக்கியதிலிருந்து விலகிக்கொள், ஏவுவதிலிருந்து ஏவுவதிலே விஷயத்திலே குறை செய்யாமல் நடந்து கொள்வாயானால் உலக அலுவலகங்களை, குடும்ப பிரச்சனைகளை, நாட்டின் பிரச்சனைகளை, ஆட்சியின் பிரச்சனைகளை, எல்லா பிரச்சனைகளையும் அம்ரிஹி இஸ்ரா உனக்கு லேசாக்கி கொடுப்போம். அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு கொடுத்தான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான்,
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்தாரா இல்லையா? குர்ஆன் சொல்லுகிற இந்த வரலாற்றை எல்லாம் இறையச்சத்திலே உச்சக்கட்டத்தில் இருந்தவர்களுக்கு உலகை அல்லாஹ் லேசுபடுத்தி கொடுத்தான். கொஞ்ச காலத்துக்காக இறையச்சத்திலே வருவோம், இறை கட்டளை நிறைவேற்றி வாழ்வோம், நபி வழியிலே வாழ்வோம். நபி வழி ஒவ்வொன்றையும் நபி வழியிலே செய்ய வேண்டும். இந்த மஸ்ஜித் எதற்காக வேண்டும்? மஸ்ஜித் வர ஒழுக்கமே நிறைய இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்டு முடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீண்ட நேரம் ஒதுவோடு எல்லோரும் இருக்கிறோம். அதனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும். ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்திலே இடம்பெறச் செய்தவர்களாக இந்த வாழ்வை கொண்டு போவையானால் இங்கே எப்படி வாழ்கிறோமோ அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கமா தஹ்யூன தமூது, நீ எப்படி வாழ்கிறாயோ அப்படி இறப்பு வரும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா? வலா தமூதுன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இஸ்லாமியனாக மரணமாகும். வெறும் பெயர் மட்டுமல்ல, குடும்ப பெயர் மட்டுமல்ல, புகழ் மட்டுமல்ல, இஸ்லாமியனா. எப்படி இஸ்லாமியன்? இறை கட்டளை வருகின்றது என்றால் உடனே அதற்கு முக்கியத்துவம். ஆட்சிபுரம் அதற்கு நமக்கு தடையாக இருந்தாலும் அதை தீக்கி வீச வேண்டும். பதவி தடையாக இருந்தாலும் தீக்கி வீச வேண்டும் சகோதரர்கள். ஆக கமா தஹ்யூன தமூது, நாம் எப்படி வாழ்கிறோமோ இஸ்லாமியனாக வாழ்வோமேயானால், இஸ்லாமிய நெறியை கடைபிடித்து அடிப்படையாக வாழ்வோமேயானால் தமூது, அப்படி உனக்கு இறப்பு வரும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஒரு முஸ்லிமாகத்தான் இறக்க வேண்டும் என்கிற முஸ்லிம் அல்லாஹ்வாக இறக்கவே கூடாது. கமா தமூதுன துஷரு, உமர் அவர்கள் சொல்லிய வார்த்தை, நீ எப்படி இறப்பாயோ அப்படி உன்னை எழுப்பப்படும். நீ இஸ்லாமிய அடிப்படையிலே இறையச்சத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலும் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடிக்கடி விளக்கமாக சொல்வதற்கு இந்த நேரம் இல்லை. இரண்டு விதமான வழியிலே நமக்கு வாழ்வு நடத்த வேண்டியிருக்கிறது. ஒன்று இறைவனோடு தொடர்பு, அல்லாஹ்வோடு தொடர்பு. அடுத்து மற்றவர்களோடு தொடர்பு. அல்லாஹ்வோடு தொடர்பு குறிப்பிட்ட நேரம். இப்போ ஜும்மா முடிஞ்சிடும், இனி அசர், மகரிப், இஷா, இடைவெளி கேப் இருக்கு. வருடத்தில் ஒரு முறை ரமலான் நோம்பு, வருடத்தில் ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை. ஆயில ஒரு முறை ஹஜ்ஜி, 60-70 வருஷத்தில் ஒரு முறை ஹஜ்ஜி. ஜகாத்து வருஷத்தில் ஒரு முறை. இறைவனோடு உண்டான தொடர்பு மிக கம்மி. ஆனால் மஹ்லூக், மனித பரப்பினருக்கு உண்டான தொடர்பு அதிகமான காலங்கள் கொடுக்கிறோம். வாழ்நாள் பூரா மனிதர்களோட தொடர்பு நமக்கு அதிகரித்திருக்கிறது. மனைவி, மக்கள், ஊரார், உற்றார், உறவினர் எப்படி நடக்க வேண்டும் இஸ்லாம் கூறுகிறது. அப்படி நீ இஸ்லாமிய அடிப்படையிலே மக்களோடு தொடர்பு கொண்டு வாழ்வாயானால், இரவுல நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன், அந்த உரையை பெண்கள் கேட்பார்களானால் இனி ஜனாதா தான் வெளியாகும் அவர்களுக்கு. ஆண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குள்ளுக்கும் ராயினும் குள்ளுக்கும் சூழன் ராயி, உங்களுடைய மனைவிமார்களை பற்றி ஆதரவுக்கு அல்லாஹ் கேட்பான். உங்களை பற்றி, உங்களுடைய அமலை பற்றி கேட்பான். ஒரு மனைவி எப்படி பராமரித்தார் என்பதை பற்றி அல்லாஹ் ஆதரவுக்கு கேட்பான். ஆண்கள் ஒரு உருவாகக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நீ அனுப்பலாமா என்று அல்லாஹ் கேட்பான். என்ன பதில் சொல்லி இருக்கிறோம்? நம்முடைய மனைவி மாற்றான் பார்த்து ரசிக்கலாமா? அல்லாஹ் அக்பர். அப்படி ரசிக்கிற அளவுக்கு தானே அவர்களை வெளியுலகத்துக்கு அனுப்புகிறோம். இந்த விளக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன் சகோதரர்களே.